ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 10ல் நம்மளுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்க திரௌபதி அப்படின்ற போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம், விச் வாஸ் ரிட்டன் பை சுட்டப்பா பட்டாச்சாரியா. ஓகேவா? ஸோ இந்த சுட்டப்பா பட்டாச்சாரியா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ், பர்டிகுலர்லி ஒரு மராத்தி போயட் தான் வந்து இவங்களோட ரைட்டிங்ஸ் மெயின்லி எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்தியன் மித்தாலஜி, கல்ச்சர், விமன் இஷ்யூஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். ஸோ இந்த போயமில் இவங்க வந்து மகாபாரதா அப்படின்ற ஒரு எபிக்ல இருக்கிற திரௌபதி அப்படின்ற ஒரு கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து திரௌபதி வந்து ஒரு மெயின் ஸ்டேஜில் இந்த டைஸ் கேம் விளையாடும் போது அவமதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த 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 பேட்ரியார்கல் சொசைட்டியில் வந்து மென் அவங்களோட இஷ்டத்துக்கு ஒரு விமனை வந்து பணையை வச்சு விளையாடலாம். அப்படி விளையாடும் போது அவங்கள வந்து தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை, அவ்வளோ வந்து விமன் வந்து அப்ரெஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை காமிக்கிறதுக்காக தான் இந்த போயம் வந்து எழுதியிருக்காங்க. இந்த போயம் எதை ஹைலைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விமனுடைய சஃபரிங் அண்ட் இன்ஜஸ்டிஸ், அவங்களோட விருப்பமே இல்லாமல் அவங்கள வந்து பணையை வச்சு விளையாடுறது இந்த பேட்ரியார்கல் சொசைட்டியில் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்றத தான் இந்த போயம் வந்து ஹைலைட் பண்ணுது. ஸோ இந்த போயம் திரௌபதியை எப்படி சிம்பலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கரேஜ், டிக்னிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸ். கரேஜ் வந்து எவ்வளோ என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுறாங்க. டிக்னிட்டி, அவங்களோட மானம் மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டுறாங்க. ரெசிஸ்டன்ஸ், அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சஃபரிங் நடக்கும்போது தட்டி கேட்குறாங்க, அட்லீஸ்ட் தட்டி கேட்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி திரௌபதியை வந்து சிம்பலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போயமில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபெமினிஸ்டிக் மெசேஜ் அபவுட் விமன் ஸ்ட்ரென்த் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்டை பற்றி சுட்டப்பா பட்டாச்சாரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த போயமில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்யூஷன், இமேஜரி அண்ட் மெட்டஃபர், இன்னும் சில இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, மகாபாரதால அப்படி ஏற்கனவே இருக்கிற ஒரு எபிக்ல இருந்து ஒரு கேரக்டர் எடுத்திருக்கிறதுனால இது வந்து அல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த மகாபாரதத்தில் எப்படி திரௌபதி வந்து ராயல் கோர்ட்ஸில் எல்லாரும் முன்னாடியும் அவமதிக்கப்பட்டாங்க டைஸ் கேம் விளையாடும் போது அப்படின்ற அதே கான்செப்டை பேஸாக வச்சு எழுதுறதுனால இதில் வந்து அல்யூஷன் இருக்குது. இமேஜரி அப்படின்ற போது நிறைய விவிட் இமேஜஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, திரௌபதியோட அந்த அடிமைப்படுத்துகிற, அந்த இழிவுபடுத்துகிற அந்த ஒரு விஷயத்தை டெஸ்கிரைப் பண்ணுறதுக்காக, அவங்களோட சஃபரிங்கை டெஸ்கிரைப் பண்ணுறதுக்காக விவிட் இமேஜரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹர் லாங் டார்க் ஹேர் falling like a storm around her face. ஸோ டியூரிங் அவங்கள வந்து அண்ட்ரெஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட டார்க் ஹேர் வந்து அவங்களோட ஃபேஸில் வந்து விழுகுது அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ் லைக் அ ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து இமேஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டஃபரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மெட்டஃபர் அப்படின்றது வந்து இன்டைரக்ட் கம்பேரிசன் வித்தவுட் லைக் அஸ். ஸோ ஓகே, ரைட்டா? ஸோ அதனால இதோட இந்த திரௌபதியோட சஃபரிங்கை வந்து ஸ்ட்ராங், ஃபயர் ஆஃப் ஆங்கர் அண்ட் பெயின் இதோட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க வித்தவுட் யூஸிங் த வேர்ட் லைக் ஆஸ் ஸோ, இல்லைங்களா? ஸோ அதனால இது வந்து மெட்டஃபர். ஃபார் எக்ஸாம்பிள், ஹர் பர்னிங் ஐஸ் வேர் ஃப்ளேம்ஸ் ஆஃப் ப்ராட்டஸ்ட். ஸோ ஹர் பர்னிங் ஐஸ், ஓகே, ஹர் ஐஸ் ஆர் லைக் பர்னிங் ஃபயர் அப்படின்னு சொல்லாமல் பர்னிங் ஐஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் லைக் ஃப்ளேம் ஆஃப் ப்ராட்டஸ்ட் அப்படின்னு அதோட கம்பேர் பண்ணியிருக்கிறனால இட் இஸ் கன்சிடர் அஸ் அ மெட்டஃபர். ஸோ இன்னும் இதில் வந்து சிம்பாலிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெப்படிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த போயத்தோட இன்டென்சிட்டியை சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த போயட்ரியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் போயம் திரௌபதி. தேங்க்யூ.